கோட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவே பல திரையரங்குகள்ல தற்போது வரைக்குமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, தற்போது 300 கோடிகளுக்கு மேல வசூல வாரி கொடுத்திருக்கு. ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல இணைந்து தளபதி விஜய் அவர்களுடன் நடிச்சிருக்காங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல இந்த படம் எதிர்பார்த்ததை விட நல்ல வசூல்களை கொடுத்திருக்கா. படத்துல பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் ஒரு சிறிய காட்சிகளை மட்டுமே தலைக்காட்டி விட்டு போவாரு. த்ரிஷா ஒரே ஒரு பாடலுக்கு நடனமாடி இருப்பாங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் வீரர் தோனி, அஜித் சார் இவங்களுடைய ரெஃபரன்ஸ்கள் படத்துல ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கும். இந்த நடிகன பிரபல சினிமா தயாரிப்பாளர் கி ராஜன் அவர்கள் கோட் திரைப்படத்தை பற்றியும் விஜய் சாரை பற்றியும் சில தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காரு. விஜய் சார் அடுத்து நடிக்க போகும் 69வது படத்திற்கு பிறகு முழு மூச்சாக அரசியல்ல களமிறங்க இருக்காரா. இந்த கோட் திரைப்படத்தின் மூலம் தன்னுடைய கட்சி கொடியுமே வெளிப்படுத்தியிருக்கார் விஜய் அவர்கள். ஏற்கனவே கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினாலுமே முதல்ல அந்த கொடியை அறிமுகப்படுத்தியது த்ரிஷாவை வைத்துதான் அப்படின்னு கே ராஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவருடைய கட்சி கொடி மஞ்சள் சிவப்பு நிறத்துல இருக்கும். அதே கலர்ல தான் த்ரிஷா இந்த பாடலுக்கு கோட் படத்துல நடனமாடி இருக்காங்க. சோ அதனால முதல்ல த்ரிஷாவை வைத்துதான் அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கார் விஜய் அப்படின்னு பேசியிருக்கார். இவர் பேசிய இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா தற்போது சோசியல் மீடியாக்கள்ல சர்ச்சையாகவும் போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.